என்ன போட்டி ஆரம்பிக்கலாமா? என்னடி மச மச நிக்கிறிய? கோலம் போடுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. ஏமா ஆ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பச்சரிசி எடுக்கிறேன். எதுக்கு? உன்னை கோலந்தன போட சொன்னாங்க. பச்சரிசி எடுத்து பொங்கலா வைக்க போற? அடியே, வீட்ல கோலமாவு இல்லடி, அதான் அரிசி அரைச்சி கோலமாவு ரெடி பண்ண போறேன். ஏமா நீ எந்த காலத்துல இருக்கிற? இப்பெல்லாம் கலர் கலரா கோலப்பொடி வந்துருச்சு. ரங்கோலி அது இதுன்னு வேற லெவல்ல டிசைன் வந்துருச்சு. இப்ப அதுதான் ஃபேஷன். நீ என்னடானா அரிசி மாவு எடுக்க போறேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நீ இப்படி இருந்தானே வை, நம்ம தோக்குறதா உறுதி. ஷூ, என்னடி? நான் சொல்றத கேளு. நான் கடைக்கு போய் டிசைனா கலர் பொடி எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஆ, நீ என்ன கலர் கோலம் போட்டு அசத்தலான்னு யோசிச்சு வை. என்ன? சரி சரி. ஆ. அப்பதா அப்பதா என்னடி? அப்பதா கோலப்பொட்டியில் நானும் கலந்துக்குவா. ஏண்டி போட்டி அவங்க 2 பேருக்கும், நீ கலந்துக்கிட்டு என்ன பண்ண போற? ஐயோ அது இல்ல அப்பதா, போட்டினா ரொம்ப பிடிக்கும் அதான். ஏண்டி உனக்கு கோலமெல்லாம் போட வருமா? ஐயோ என்ன அப்பதா இப்படி கேட்டுட்டீங்க? அவங்க 2 பேரையும் விட செமையா கோலம் போட்டு எப்படி அசத்துறன்னு மட்டும் பாருங்க அப்பதா. மா இந்தம்மா, நானும் இவனும் போய் கலர் பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தம்மா, இதுல எத்தனை கலர் இருக்கு பாரு. இதெல்லாம் போட்டா நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம். ஏய், ஆ? என்னடி அதெல்லாம் அப்பதா கோலப்பொடி அப்பதா. கலர் கலரா இருக்கு? ஆமா அப்பதா, இப்ப இதுதான் ஃபேஷனு. உங்க அப்பன் பேரு கதிரேசன் தானே? பஜன்லால் சேட் ஒண்ணும் இல்லையே. இப்பதான் பம்பாயில இருந்து குடி வந்திருக்கீங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு, கலர் பொடிய தூக்கிட்டு வந்துட்டான். கொஞ்சம் கலரா இருந்தோன்னா சேட்டு பொம்பளை நினைப்பா. விளக்கமாறு பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. அப்பதா அம்மா அம்மாதான். என்ன அண்ணா, பெரிய சேட்டு விட்டு மருமக கணக்கா கலர் கலரா ரங்கோலி கோலம் போட போறியலாக்கும். ஏண்டி இதெல்லாம் நம்ம ஊரு பழக்க வழக்கமா? அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க கலர் கலரா போட்டுக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இல்ல. ஏண்டி இதுல எல்லாம் கோலம் போட்டா நல்லாவா இருக்கும்? ஏதோ படம் வரையற மாதிரி. இத தூக்கிட்டு போய் செவத்துல வரைய வேண்டியதானே? கிளவி இந்த வாங்குது. நம்ம வீட்டு வாசல்ல குறுக்குல கோலம் போடுறது, அதுல இருக்கிற நெளிவு சுழிவு மாதிரி பொண்ணுங்க எப்படி வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை தீர்க்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்க என்னடான்னா மனசுல இருக்கிறத மறைக்கிற மாதிரி கலர்ல போட்டு மொழிகை வைக்கிறீங்க. பரம, நீ என்னமா கோலம் போடுறேன்னு சொன்ன? ஆமா அப்பதா. இது என்னது? அப்பதா எங்கிட்டு பாருங்க, இது கோல ஸ்டிக்கரு. அப்பதா பொடி வச்சு கோலம் போடுறதெல்லாம் வேஸ்ட். இந்த ஸ்டிக்கரை தரையில ஒட்டி நல்லா தேய்ச்சு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோன்னு வைங்க, கோலம் ரெடி. அம்பிட்டு தானே. சுத்தம். அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே இருக்கும். எனக்கு கோலம் போடுற அவசியமே இருக்காது. காசு பணம் எல்லாம் மிச்சமாகும். அப்பதான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல சிக்கனமா குடும்பம் நடத்தணும்னு, அதே மாதிரி நடத்திடலாம். எப்படி அப்பதா என் ஐடியா? இங்க வாயேன். சூப்பரா? இங்க வாயேன். ஆ? ஐயோ, ஆ, 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 அப்பதா. உன் வாய்க்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணும் முதல்ல. ஆளை பாரு, ஸ்டிக்கர் ஒட்டுறாளாம் ஸ்டிக்கர். நீ என்னடி அம்மா கையில வச்சிருக்க? அரிசி மாவு. எதுக்கு? கொலக்கட்டை எதுவும் பண்ண போறியா? கோலம் போடுறதுக்கு தான். நீ கலர் கலரா எதுவும் வாங்கல? கோலம் அரிசி மாவுல தான் போடுவாங்க. அதே எதுக்கு என்கிட்ட சொல்ற? உங்க அத்தை, என் ஆசை மருமவ அன்னலட்சுமி கிட்ட சொல்லு.
இம்பிட்டு பெருசா வளர்ந்துருக்கு, கோலம் போடுறதுக்கு என்ன தேவைன்னு இன்னும் தெரியல. என்னத்த சொல்றது? கோலம் போடுறதுன்னா என்ன? வாசல்ல பவுடரை கொட்டி அழகா வச்சிருக்கிறது நினைச்சியா? நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற எறும்புக்கெல்லாம் பசி ஆத்துறதுக்கு. அதுக்குதான் அரிசி மாவுல கோலம் போடுறது. ஏண்டி, எறும்பு என்ன நம்ம வீட்டுக்கு ஓலி கொண்டாடுறதுக்கா வருது? கலர் பொடிய போய் போட்டு வைக்கிறிய? அதுகளுக்கு விருந்து வச்சது போக இப்ப விஷ வைக்கிறீங்களா? ஏய், நீ பழைய ஆளு தானே. இதெல்லாம் அடுத்து வர தலைமுறைக்கு நீ தானடி சொல்லி கொடுக்கணும். ஆனா நீ எல்லாத்தையும் மறந்து கிடக்குறியே. உன் மருமவளை பாரு, இந்த காலத்து பொண்ணு பழசையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவ்வளவு அருமையா பண்ணுது. என்னத்த சொல்றது? டேய் செந்தில, நல்லா படம் வரவே இல்லடா. இங்க வா. 15க்கு 3 புள்ளி வச்சு அதுல 3-4 புள்ளி வரிசையில வராத மாதிரி தப்பா வச்சு விட்டுரு. 2 பேருக்கும் தான். சரி அப்பா. அண்ணா, புள்ளி வச்சாச்சு, கோலத்தை போட்டுரு. மா நீயும் போடுமா. யாரு கலர் பொடிய தொட்ட கையெல்லாம் உடைச்சு போடுவேன் பாத்துக்க. மருமவள்கிட்ட இருந்து அரிசி மாவு வாங்கிக்க. சரி வா. வாங்கு. அதான் வாங்கிட்டேல்ல, அப்புறம் என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? போய் கோலத்தை போடு. என்னடி, எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? இல்லத்த, இதோ போடுறேன். போடு. ஏய், என்னடி கோலம் போட சொன்னா இந்த நிலையில நெளிற? அது ஒண்ணு இல்லத்த, இதோ போட்டுடுறேன். எப்படி இது? ஏண்டி, கோடு போட சொன்னா இப்படி ரோடு போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ பாவம் அக்கா. ஏய், என்னடி அழிச்சு அழிச்சு விளையாடிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி? அது ஐயோ, என்ன முடிச்சிட்டியா இல்லையா? முடிச்சிட்டேன் அத்தை.
அப்படியே மிச்சம் இருக்கு. ஆமா தெரியல, நானும் எம்புட்டோ சேர்க்க தான் பார்த்தேன். ஆனா எனக்கு பிடிபடல. என்னதான் பிடிபடும் உனக்கு? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ட்ரம் மாதிரி இருக்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து இப்படி கோலம் போட்டிருந்தா உடம்பாது கம்மியா இருக்கும். செந்திலு, இந்த பக்கம் வைடா. கொடுங்க. அம்மா ஏன் இப்படி போட்டிருக்காங்க? இரு இரு இரு. என்னடி பாத்துட்டு நிக்கிற? போய் கோலத்தை போடு. உங்க அத்தை போட்டதுதான் அலங்கோலமா இருந்துச்சு, நீ போட்டதா அது கோலம் மாதிரி இருக்கான்னு பாப்போம். போ. தப்பால வச்சிருந்தேன். அதான பார்த்தேன். என்னடா நாம தினமும் போடுற கோலம் தானே, இன்னைக்கு ஏதோ சிக்கலா இருக்குன்னு யோசிச்சேன். கிழிச்சு போட்ட நீ. ஏண்டி வாழ்க்கை என்ன நம்ம புள்ளி வச்ச மாதிரியே இருக்குமா? திடீர்னு சிக்கல் வரத்தான் செய்யும். அத நம்ம எப்படி நேக்கு போக்கா சமாளிப்போங்கிறதுலதான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. தப்புன்னு அப்படியே விட்டுட்டு போனா இந்த 4 புள்ளி மாதிரிதான் நம்ம குடும்பமும் நடுத்தரவுல வந்து நிக்கும். நீ என்னடி கோலம் போட சொன்னா நடுவுல புள்ளியார வரைஞ்சு வச்சிருக்க? இல்ல அப்பத்தா, இன்னைக்கு சதுர்த்தி, அதான். அது சரி, நான் அந்த 4 புள்ளி ஜாஸ்தியா வச்சிருந்தேனே, அதை என்ன பண்ண? இல்ல ஏதோ தப்பா இருந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அதை எப்படி சரி பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சேன். அதான் அதுல கொஞ்சம் விளக்க வரைஞ்சு அந்த புள்ளியெல்லாம் ஒண்ணு சேர்த்தேன். சந்தோஷம். நீ கோலத்தை வெறும் கோலமா போடாம இன்னைக்கு என்ன கிளமாங்கிறத உணர்ந்து போட்டிருக்க. டாடி பாரு உன் மருமாவுல தப்பான புள்ளிய எப்படி சாமர்த்தியமா ஒன்னாக்கி அதுல விளக்க போட்டு நம்ம குடும்பத்துக்கே ஒளியத்தில வச்சிருக்கா. இந்த அலங்கோலத்தையும் கோலத்தையும் பாக்குறப்பயே இங்க யார் ஜெயிச்சிருப்பான்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை ஏன் வாயால சொல்றதுக்கு ஒன்னும் அவசியமே இல்லை.
மா விடுமா, கோலப்பொடி போனா என்ன, அடுத்த போட்டியில பாத்துக்கலாம் விடு. பச்சரிசியில பொங்க வைக்க பொரியான்னு கேட்டு எனக்கே பொங்க வச்சுட்டியடி. குடும்ப நடத்த தெரியாம அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு ஓடி வர உன் பேச்ச கேட்டது ஏன் குத்தம்தான். மா என்னம்மா, அடுத்த போட்டியில பாத்துக்கிடலாம் விடு, இது சொதப்பிருச்சு. ஏய், என்னடா சொல்லுடா. விடுமா பாத்துக்கலாம். அடுத்த போட்டி என்னன்னு சொல்லி போடலாமா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது பணங்காசை விட குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் தான். நல்ல உணவு வயத்தை மட்டும் இல்ல, மனசையும் குளிர வைக்கும். ஒரு நல்ல மருமகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதியே நல்ல ஆரோக்கியமான சுவையான சமையலை சமைக்கிறது தான். அதனால அடுத்த போட்டி யார் நல்ல ஆரோக்கியமாவும் ருசியாவும் அதே சமயம் சிக்கனமாவும், ஏன்னா குடும்பம் நடத்துறதுக்கு சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்க 2 பேருக்கும் 100 ரூபாய் தரப்போறேன். அதுல நீங்க எம்பிட்டு சிக்கனம் பண்ணி அதே சமயம் நல்ல ஆரோக்கியமாவும் சமைக்கிறீங்கன்னு பாத்துருவோம். ஐயா அப்பதா 100 ரூபாயில என்னத்த சமைக்க? அதுதான் இங்க போட்டியே. இந்தா உனக்கு 100 ரூபாய். சட்டுப்புன்னு சமைக்க ஆரம்பிங்க. வயிறு மனசும் காலியா இருக்கு, யாரு நிரப்புறீங்கன்னு பாப்போம். மா என்னம்மா சீக்கிரமா வாமா. இந்தா நீ சொன்ன மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சே. தக்காளி மட்டும் கிலோ 200 ரூபாய் சொல்றாங்கம்மா. அத வாங்கினா நம்ம தோத்துருவோம்னு 2 ஆட்டையை போட்டு வந்துட்டோமா. இந்தா மீதி 30 ரூபா இருக்கு. இம்புட்டு சிக்கனமான பொருளை வாங்கி நம்மளால சமைக்கவே முடியாது. எப்படியாச்சும் டேஸ்ட மட்டும் நீ அசத்திப்பிடு. அப்பதான் அதை சாப்பிட்டு ஓஹோன்னு மிரண்டு போனோம். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். போ சீக்கிரம் பண்ணு போ. போ போ. அப்பதா இப்ப என்னடி? அப்பதா நீங்க 100 ரூபாவை கொடுத்து சமைக்க சொன்னீங்கல்ல, இந்த போட்டியில நானும் கலந்துக்கிறப்பதா. ஏண்டி கோல போட்டியில கலந்துக்கிட்டு கோக்கு மாக்கு பண்ணது மட்டும் இல்லாம இப்ப சமையல் போட்டியில வேற கலந்துக்கணுமா? ஐயோ இல்ல அப்பதா, இதுல நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், நீங்க என்ன பாராட்டுவீங்க. சும்மா ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்களேன். இப்ப ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட ஒரு 100 ரூபாய் ஆட்டைய போடணும், அதானே? அப்பதான் அவங்க 2 பேரையும் விட எப்படி சூப்பரா உங்களை அசத்துறன் மட்டும் பாருங்க அப்பதா. கூடி. தேங்க்ஸ் அப்பதா. அப்பதா என்னடி இவ சமைக்க போறேன்னு என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு ஓடினவ இப்ப எதுவும் பண்ணாம குத்துக்கள் மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிற? யாரு சொன்னா நான் எதுவும் பண்ணலன்னு? நான் பண்ணிருக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னு வைங்க, நீங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அவங்க 2 பேரையும் விட நீங்க என்னதான் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. உனக்கு நீயே ரொம்ப பீடிய போட்டுக்காத. என்னத்த பண்ண அத சொல்லு. பிரியாணி, சிக்கன் பிரியாணி. 100 ரூபாய் காசுல அப்படி என்ன அவங்க பெருசா செஞ்சிட போறாங்க? ரச சாதம், சாம்பார் சாதம் இததான் வைப்பாங்க. என்ன பாத்தீங்களா?
உங்களுக்காக அலைஞ்சு திரிஞ்சு தள்ளு வண்டி கடையில இருந்து 1 கிலோ பிரியாணி 50 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பதா. அதுவும் உங்களுக்காக லெக் பீஸ் வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பதா எப்படி என் சாமத்தியம்? சூப்பர் இல்ல? இந்தாங்க சாப்பிடுங்க. உட்காரு. நானும் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுவா? உட்காரு. அப்பதா ஏண்டி இந்த 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 மண்டையில இருக்கிற மூளை தானே இப்படி யோசிக்க சொல்லுது. இந்த மூளை தானே இப்படி யோசிக்க சொல்லுது. ஏண்டி சமைக்க சொன்னா குடுகுடன் ஓடி போய் கடையில வாங்கி கொண்டார. அதாண்டி உன்ன மாதிரி பாதி பொம்பளைங்க சனி ஞாயிறுல சமையலுக்கு லீவ் விட்டுட்டு ஹோட்டலா போய் உடல் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. போ நீ சமைக்கிற வேலையை பாரு. போ போ ஓடி வந்துட்டா. ஆளையும் மண்டையும் பாரு. போடு. என்ன இது? முட்டைக்கோசத்தை உங்களுக்கு பிடிக்கும்னு. பாத்து இலையில போடுறதை விட கீழே தான் அதிகமா போடுற. சிக்கனமாவே சமைச்சிருக்க. இப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ம்